நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, நேச தகப்பனே, பாச தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும்படி, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்த போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. மாலை நேர ஆராதனையை நீங்கள் அற்புதமாக ஆசீர்வதிக்கிறீங்க, அதற்காக நன்றி. தேவ ஆவியானுடைய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமேன். நாங்கள் துதித்தலோடு உம்முடைய சந்நிதியிலே வந்திருக்கிறோம். ஆனந்த சத்தமிட்டு உம்மை பாடும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய நன்மைகளை சொல்லும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபைகளை கர்த்தாவே நாங்கள் பாடும்படி வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை நடத்தும் ஆவியானவர் இந்த நேரம் முழுவதையும் ஆண்டு கொள்வீராக. தொடர்ந்து ஆராதனை வேளையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாடி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து நம்ம எல்லாரும் உட்காருவோம். செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய் என்று பாடலை நம்ம தொடர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம், அவரை கனப்படுத்துவோம். பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலனடைந்திடுவாய், புது பலனடைந்திடுவாய்.
சொல்லுமா? புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, 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 புது பலன் அடைந்திடுவே. தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து நம்ம எல்லாரும் செட்டைகளை அடித்து உயரே எழும்ப போகிறோம். அப்படிப்பட்ட புதிய பலனை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் நமக்கு அப்படிப்பட்ட புது பலனை நமக்குள்ள அபிஷேகமா ஆவியானவர் நிறைவினால நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். அதை தான் இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரை துதித்து கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆண்டவரே, உமக்கு காத்திருந்து நான் கழுகு போல பலனடைந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தொடர்ந்து அவரை துதிப்போம். அவர் என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். இப்படியெல்லாம் நம்ம தொடர்ந்து அவரை துதித்து கொண்டே இருப்போம். இந்த பாடலை கூட இந்த நேரத்தில் நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்றைக்கும் நான் பாடுவேன்.
கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருந்து, அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் எனக்கு அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் என்னை வழி நடத்தியது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்கள் இப்படி தான் கடந்து போகுது. அவர் கரம், அவர் புயம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயங்களை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய கிருபையும் சத்தியமும் இரக்கமும் நம்மளை எப்போதும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு வேளையிலையும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, உம்முடைய கரமும் உம்முடைய புயமும் என்னை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயங்களை என்னை காண வைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு விஷயம் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மழையும் மாணவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை துதித்து கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், நம்முடைய சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள். ஆண்டவரே, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துளுதையா, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதை நீங்கள் ருசி பார்த்துருக்கிறீங்க, அவர் நாமத்தை சொல்லும்போது என்னுடைய உள்ளமெல்லாம் துள்ளுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன்.
இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. யாரெல்லாம் அவர் பாதத்தில் அமர வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உதந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உதந்தனவாய் இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் நேசிக்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உதந்தனவாய் இருப்பதாக, உதந்தனவாய் இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறோம், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் நேசிக்கிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விசை ஆவியானவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே என் உள்ளமெல்லாம் ஏங்குதையா, என் இதயமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் நாமம் சொல்ல சொல்ல, உம்முகம் பார்க்கும் பொழுது உம் அழகை ரசிக்கணும்னு தோணுது ஆண்டவரே. அப்படிப்பட்ட உறவு ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பின் உறவு ஆண்டவரே. ஆண்டவரே இதை பாடும்போது ஆண்டவரே என்னோடது மணவாளனை பார்த்து ஆண்டவரே, மணவாட்டியாகிய நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆனந்த களிப்போடு
அன்பில் பிணைக்கப்படுகிறவர்களாய் ஆண்டவரே அதை உணர்ந்து பாடுகிறபடியா எங்களுடைய இருதயமெல்லாம் துள்ளுகிறதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷபலப ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷபலபரல ஷாலலருதுஹூர. எல்லாருடைய கண்களும் மூடி அப்படியே மனசு விட்டு அப்பாவோட பேசுங்களேன். ஷேலிலே பாலாலார துருனு குருனு மரண ஓரிலும் சொல்ல சொல்ல ஆமென். என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உம் நாமம் சொல்ல இயேசு நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உம் அன்பை பாட பாட. ஹல்லேலூயா உம் அன்பை பாட பாட. இதயமெல்லாம் இனிக்குதையா என் இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஷபலலா உடைய பிரசன்னம் உடைய சமூகம் தோரு தோரு ஹல்லேலூயா 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 ஒரு பீஸ்ஃபுல் ஒரு சமாதானத்தின் உணர்வு. ஹல்லேலூயா என் இனியவர் இயேசு என்னுடைய இனியவர் இயேசுவே. ஹல்லேலூயா 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 தேரினி மரண தூருனு தூலு மலலருதோ. Thank you Lord. Hallelujah hallelujah ஷபலலபர ஹல்லேலூயா நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா 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 உம் சித்தத்தை அறிகிறதுக்கு உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சித்தம் எங்களுக்கு வெளிப்படட்டும். ஹல்லேலூயா 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 என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் மாறுகின்றான். யார் யார் எங்கெங்க சேரணுமோ அங்க சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி தேவன் எப்பொழுதும் கிருபை பாராட்டி கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களை இந்த இடத்துல சேர்த்திருக்கிறார்னா அப்பாவுக்கு ஒரு விசை கரங்களை அசைத்து தேவரே நன்றி அப்பா, என்னை உம்மை உயர்த்தும்படி ஓ என்னை இணைத்திருக்கிறீரே நன்றி. எங்கோ கடந்த என்னை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீரே நன்றி. ஓ மணவாளனை பாடும்படி எங்களை வேறு பிரித்தீரே நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு அப்பா கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஏசப்பா. உங்க கிருபைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ஏசப்பா. உங்க மகிமை எங்க மேல விளங்கி கொண்டே இருப்பதாக. உங்க மகிமை எங்க மேல விளங்கி கொண்டே இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை எங்க மேல கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் விளங்கி கொண்டே இருப்பதாக. ஓ நன்றி நன்றி நன்றி. இரக்கங்களின் பிதாவே உமக்கு நன்றி. மன்னிப்பின் தேவனே உமக்கு நன்றி. மாறாத பிதாவே உமக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. எங்களை உம்முடைய அன்புக்குள்ளாக மூடிக்கொள்ளுவீராக, மூடிக்கொள்ளுவீராக. உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுவீராக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நீர் அப்படி செய்கிறீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய வல்லமையிலே கர்த்தாவே எங்களையும் இடை கட்டுகிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. ஆமென். பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஓ ஹalleluya. உங்களுடைய கரங்களிலே நீங்கள் காணிக்கை தஸ்மாங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் செலுத்தலாம். கரங்கள் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்வோம். எல்லாரும் அறிக்கை செய்வோம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என் தேவைகளை சந்திக்கிறார், என் குறைவுகளை நிறைவாக்குகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். ஆமென், ஆமென். தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். உலகமெங்கிலும் நேரலையிலே எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் எல்லாரும் வேத புஸ்தகத்தை உயர்த்தி படிப்போம், அறிக்கை செய்வோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓகே, இது என்னுடைய பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு எது சொந்தம் என்று சொல்லுகிறதோ அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த வேதம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும் என்று நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். என் மனம் மறுரூபமாகிறது, என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நான் முன்னேற்றம் அடைகிறேன். வாலாகாமல் தலையாகிறேன், கீழாகாமல் மேலாகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். காட் பிளஸ் யூ. இந்த ஸ்பீக்கரை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தம்பி. ஆமென். ஓகே, நாம் வேதத்திலிருந்து நீதிமொழிகளிலிருந்து ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுவும் இப்பொழுது அருமையானவர்களே, குறிப்பாய் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு இருக்க வேண்டிய ஞானம், அறிவு இவைகளை குறித்து தியானித்து வருகிறோம். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அருமையானவர்களே தேவனோடு இருக்கக்கூடிய நட்பை பாதித்து விடாத அளவுக்கு நீங்கள் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தேவனை தேட வேண்டும். இந்த பூமியிலேயும் நாம் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். இதுக்காக அருமையானவர்களே நாம் நட்புகளை தேர்ந்தெடுக்கும் போது கூட மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாரோட பழகுறோம், யாரோட நேரத்தை செலவழிக்கிறோம், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பழக்க வழக்கமே நம்மை ஒன்று நல்ல நிலைக்கு எடுத்து செல்லும், அல்லது அருமையானவர்களே நம்மளை கெடுத்து போட்டு விட்டுரும். அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டியதினுடைய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். எந்த ஒரு மனிதனையும் தேவன் தனியே படைத்து ஏதோ ஒரு துறவி போல வாழ வேண்டும் என்று தேவன் உருவாக்கவில்லை. தேவன் இஸ்ரவேல் என்னும் சமுதாயத்தோடு கூட இருந்து எல்லா ஜனங்களையும் வழிநடத்தினார். எல்லா ஜனங்களாலும் துதிக்கப்பட்டார். எல்லா ஜனங்களும் தேவ சமூகத்தில் பலி செலுத்தினாங்க. அதற்கு பிறகு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த கூட திருச்சபையாய் சேர்ந்து ஒன்றாய் நாம் ஐக்கியப்பட்டு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டும்படி, கன மகிமையை ஒருவருக்கொருவர் செலுத்தும்படி, தேவைகளுக்கு அடுத்த விதத்தில் கூட நம்மால் இயன்ற உதவிகளை அவங்களுக்கு செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் ஒரே சரீரமாக, ஒரே மனமாக, ஒரே இருதயமாக வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் அப்படி திட்டமாய் போதிக்கிறது. ஆகவே
மற்றவங்கள கர்த்தருடைய திருச்சபையில் வரக்கூடிய தேவ பிள்ளைகளை ஹானர் பண்ணுறது, அவங்களுடைய நீட்ஸை சந்திக்கிறது, அவங்களுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்கள மனமுவந்து வரவேற்று அவங்களோட பழகுகிறது, இதெல்லாம் மிக முக்கியமானது. இவைகள் ஒருவர் உருவாக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாம் தேவ நாமத்தை அதன் மூலமாய் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். மெய்யான தேவ அன்பையே, கிறிஸ்துவின் அன்பையே செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது குறிப்பாய் நட்பு என்று வரும்பொழுது கிறிஸ்துவின் அன்பையே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்போது தான் அந்த நட்பு கூட நீடித்த நிலையிலே இருக்கும். வேதம் அப்படி போதிக்கிறது. சபை கூடி வருதலே ஒரு சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாது இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறது மாத்திரம் அல்ல, நம்மளை தேவன் ஒன்றாக இருந்து காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். ஓகே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறது இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு ஒருத்தரும் ஆத்மார்த்தமாக பழகாமல் மேலோட்டமாகவே பழகிட்டு ஒரு தேவையான நேரத்தில் ஒரு உதவியை கூட செய்கிறதுக்கு யோசிக்காமல் அருமையானவர்களே ஓடிப்போய் விடுகிற தன்மையிலே நாம் வாழக்கூடாது. வேதம் அருமையானவர்களே நம்மளை அற்புதமாய் படைத்து நம்மளை வாழ வைக்கிறது. ஒரு வசனத்தை அப்படியே வாசிப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம். வேதம் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 24வது வசனம். சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. உங்களை அப்படிப்பட்ட சிநேகிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆமேன். ஒரு சில நேரங்களில் நண்பர்கள் நிறைய இருக்கிறது அவர்களுக்கு ஒரு அழிவை கூட கொண்டு வருகிறது. ஆகவே வேதத்தின் அடிப்படையில் ஃபில்ட்ரு பண்ணி தான் நண்பர்களையே நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சில காட்லி ஸ்டாண்டர்ட் இருக்கிறது, தேவன் வைத்திருக்கிற ஒரு சில நியமனங்கள் இருக்கிறது, ஒரு சில வேத வார்த்தைகளின் அறிவின் அடிப்படையிலே நாம் நண்பர்களை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு தேவ மனுஷனுக்கு எல்லாரும் நண்பனாக இருக்க முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எல்லாரும் நண்பனாக மாற முடியாது. அது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தரையே தேவனாக தொழுது கொள்ளாத ஒரு நண்பன் இருக்கக்கூடுமானால், ஒன்று அந்த மனுஷன் மனம் திரும்பி கர்த்தரோட வந்துடணும், அது நடக்கும். இல்லைன்னா இந்த கர்த்தருடைய பிள்ளை அவங்களுடைய நட்புக்காகவும் அவங்களோட வாழ்கிற அந்த பழக்க வழக்கத்துக்காகவும் எதையோ ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணி கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தைகளை 100க்கு 100 கடைப்பிடிக்க முடியாமல் அவங்களோட சேர்ந்து அவங்களோட போய் அவங்களுடைய ஒப்புதலுக்காக அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டிய சூழ்நிலையும் அந்த மனுஷனுக்கு வரும். யாருக்கு? அந்த காட்லி மேனுக்கு. ஆகவே ஆத்மார்த்தமாக ஒரு அவிசுவாசியோடு ஒரு விசுவாச தேவ பிள்ளை முழுவதுமாக முழு இருதயத்தோடு ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக பயணம் செய்ய முடியாது. திறந்த புஸ்தகத்தோடு பயணம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய சென்டர் ஆஃப் அந்த லிவிங் வேறு, நம்முடைய சென்டர் ஆஃப் லிவிங் வேறு. நாம் நம்மை படைத்த தேவனோடு கூட நாம் வாழுகிறோம். அவர்கள் நம்முடைய தேவனையே நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலேயே ஒரு பெரிய மதில் சுவர் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குது.
தென் ஹவு கேன் ஐ பி க்ளோஸ் வித் ஹிம், நான் எப்படி அவர்களோடு கூட நான் க்ளோஸாக இருக்க முடியும்? அது முடியாத ஒரு காரியம். ஒன்று அவங்க வரணும், இல்லைன்னா நான் எங்கேயாவது அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் போகிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கெட்ட நண்பர்களுடைய அந்த ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் வச்சுட்டு அப்படிலாம் இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையே போயிடும். அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஆகவே ஒரு நல்ல நண்பன் 50 கெட்ட நண்பர்களை விட ரொம்ப நல்லது. ஆகவே சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. நீங்கள் யாரோட பழகுறீங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப யோசித்து பாருங்கள், கேர்ஃபுல்லாக பழகுங்க. எல்லாருமே நமக்கு நண்பர்களாக இருக்க முடியாது, இருக்க வைக்கவும் முடியாது. அதனால் யாரோட பழகணும்? சபையில் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற அல்லது திருத்துவ தெய்வத்துக்கு விரோதமாய், நம்முடைய கர்த்தருக்கு விரோதமாய், வேத வசனத்துக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய கொள்கைகளை உடையவர்களோடு கூட இயேசுவை மட்டுப்படுத்துறது அல்லது பரிசுத்த ஆவியானவரை மட்டுப்படுத்துறது அல்லது வேத புஸ்தகத்தை ஒரு பகுதியை நம்புறது, ஒரு பகுதியை விட்டுறது, முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய கொள்கைகள், தங்களுடைய பாரம்பரியங்களை உள்ள புகுத்தி அதையும் நம்பிக்கொண்டு அப்படியெல்லாம் இருக்கிறவர்களோடு நாம் பழக்கத்தை வைக்க முடியாது. வேதம் அந்த மாதிரி டிவிஷனை வெறுக்குது. பாருங்கள், வாசிப்போம் பாருங்கள். ரோமர் 16:17. ரோமர் 16. நாமும் அவர்களோடு கூட உறவு வைக்க முடியாது. ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நபர்களை நாம் நண்பர்களாக வைத்து கொள்ள முடியாது. அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 18:17 வாசிப்போம். ஏற்கனவே ஒரு முறை வாட்சேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் வாசிப்போம். மத்தேயு 18:17. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. தவறு செய்தவர்களோடு கூட நாம் அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். திருந்த மாட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் நம்மளை காத்துக்கிறதுக்காக விலகி போகணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம். யாரோடையெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். 15 இருக்குதா பாருங்கள். 1 கொரிந்தியர் 5:11. நான் உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசீனனையாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. கலந்திருக்கவே கூடாது, புசிக்கவே கூடாது. அவங்க ஒரு சகோதரன் சொல்லிக்கிறவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தானா, விபச்சாரக்காரனாக இருந்தானா, பொருளாசைக்காரனாக இருந்தானா, உதாசீனனாக இருந்தானா, அந்த சோ கால்டு பிரதர் ஹூ இஸ் இம்மாரல், கவர்டஸ், ட்ரங்கர்ட், இப்படிப்பட்டவங்களோட கூட நம்ம விலகணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவங்களோட உட்காந்து சாப்பிடக்கூட கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:4. 1 பேதுரு 4:4. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இதுவும் காம விவகாரம், மதுபானம், களியாட்டு, வெறி, விக்கிரக ஆராதனை, இதை குறித்து அங்கே வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலகத்துக்கு
சிநேகிதனாய் இருக்கிறவன். ஏன் தேவனோடு வைத்திருக்கிற உறவுக்கு இவைகளெல்லாம் தடையாய் இருக்கும்? நமக்கு கிறிஸ்துவே நம்பிக்கை. நமக்கு யார்? கொலோசையர் 1:27. கொலோசையர் 1:27. பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் இவர்களோடு கூட க்ளோஸ் ஆக முடியாது. 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 3 கூட வாசிக்கலாம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, நாம் ஆண்டவர் செடியாக இருக்கிறார், நாம் கொடியாக இருக்கிறோம், அவருள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி ஒரு அழைத்திருக்கிறபடினால் அந்த நட்பெல்லாம் கூடாத நட்பாக இருக்கிறது. கொலோசியர் 1:9-10 வாசிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். எத்தனை பேர் அவருக்கு பாத்திரராக நடக்கணும்னு விரும்புகிறீங்க? உலகத்துக்கு பாத்திரராவோ இந்த மேலே சொல்லப்பட்ட நாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அருமையானவர்களே, ஒரு ஞானியாக இருந்து வேத வசனத்தின் அடிப்படையில் ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம பழகணும். யாரோட பழகணும் என்ன அப்படிங்கிறது. ஆமென். அதை குறித்து இப்போது கடந்த வாரங்கள்லேருந்து அப்படியே தியானித்து கொண்டே வருகிறோம். வேதம் யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, யாரோட பழகிறதெல்லாம் வேதம் அது நிந்திக்கிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, யாரோட பழகிறத என்கரேஜ் பண்ணுறதுன்னு அருமையானவர்களே அப்படியே நாம் தியானித்து கொண்டு வருவோம். இதில் நம்முடைய உறவுகள் அருமையானவர்களே ஞானத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுடைய ஐக்கியம் உறவுகள் ஞானத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் பழகிறவங்க கொஞ்சமாவது கர்த்தருக்கு பயப்படுறவங்களா, வேதவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா, வேதவசனத்தை பயிற்சி செய்கிறவங்களா, கர்த்தரை நல்லா தேடுறவங்களா, மனமும் வந்து தேடுறவங்களா, அப்படிப்பட்டவங்களோட தான் உங்களுடைய ஐக்கியமும் பழக்கமும் இருக்கணும். சும்மா கண்டவங்களோட பழகிக்கிட்டு சபைக்கு வந்துகிட்டு இருக்க முடியாது. அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13:20 வாசிப்போம். ஏற்கனவே வாசித்த வசனம் தான் நம்ம கவனிப்போம். நீதிமொழிகள் 13. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமாவான். எத்தனை பேர் ஞானிகளோட சஞ்சரிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க, ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். தெருவில் ஒன்றுக்கும் உதவாத பசங்களோட கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மூடன் ஆகும், ஒன்றுக்கும் உதவாமல் போவோம். இங்கே தான் போட்டிருக்குல்ல, மூடருக்கு தோழனோ நாசமடைவான்னு போட்டிருக்கு. மூடனாவே இல்லை, நாசமாகவே போயிடுவான். நம்மளே சொல்கிறோம் ஒரு சில அவன் கூட சேராத, நான் அவன் கூட என்னடா சேர்ந்துக்கிட்டு இருக்கேன், அவன் கூட சேராத, இவன் கூட சேராத சொல்கிறோமா இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சில அறிவுரை கூறும்போது, நீ அங்கேயெல்லாம் என்ன உட்காந்துட்டு அவனோட பேசிகிட்டு இருக்க, நீ இங்கேயெல்லாம் உட்காந்துட்டு இவனோட என்ன பேசிகிட்டு இருக்க, அவனோட என்ன பண்ணி, அவன் பழக்கம் உனக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ, அவன் என்னென்ன பழக்கம் பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு? சொல்கிறோம். ஏன் ஆரம்பத்திலேயே அதை கட் பண்ணிட்டா நீ அவனோட சேர்ந்தா அவன் புத்தி வரும்ல, அதுக்கு தான் அதை சொல்கிறோம். இங்கே பைபிளில் எப்படி போட்டிருக்கு? ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ யாரோட சஞ்சரிக்கணும்? ஞானிகளோட சஞ்சரிக்கணும். ஞானி யார்? இப்போ ஞானி யாருன்னு சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் ஞானி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின்
ஆரம்பம். வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்கும்படி முயற்சி செய்து, கர்த்தாவே என்னை நடத்தும் என்று முழு இருதயத்தோட அவருடைய வார்த்தையை பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு முறை கீழே விழுந்துட்டாலும் அடுத்த முறை ஆண்டவரே உங்களுக்கு நான் பயந்து வாழணும், உங்களுக்கு பயந்து இந்த சென்ஸ் உங்களை கனப்படுத்தி வாழணும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வாழணும்னு சொல்லி வாழ்கிறவங்களோட கூட நீங்கள் உங்களுடைய நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் அதே மாதிரியே மாறிடுவீங்க. நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அது மாதிரி மாறுவீங்க. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஒரு ஊழியர் இப்படி தான் தன் பிள்ளை கொஞ்சம் ஓரளவுக்கு வளர ஆரம்பித்த உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சான், இவனை எப்படி இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப பழகிட்டா அவங்க தப்பாக இழுத்துட்டு போயிடுவாங்களோன்னு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது மெதுவாக அந்த ஊழியர் தன்னுடைய மகனை என்ன பண்ணாராம், நல்ல மியூசிஷியனோட கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாராம் பாருங்க. அவனுடைய டீனேஜில் அப்படியே போய் சபையில் இருக்கக்கூடிய வளர்ந்த அந்த மியூசிஷியனோட போய் சேர்ந்த உடனே அந்த மியூசிக் நாலெட்ஜும் வர ஆரம்பிக்குது. ஒரு டிசிப்ளினுக்கு வர்றான். தேவையற்ற விதத்திலே நேரத்தை கொண்டு போய் அந்த பிள்ளை செலவழிக்கிறதுக்கு நாமளே என்ன செய்கிறோம், கட் பண்ணுறோம் பாருங்க. பிள்ளைங்களை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தாளந்து திறமைகளை வேஸ்ட்டு பண்ணிட்டு தான் நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பேசிட்டு பொழுத போய்கிட்டு விளையாண்டுட்டு இஷ்டம் போல் திர்றாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? அவனை திருந்துன்னா திருந்த மாட்டான். அப்பாட்ட கேட்கணும். அப்பாட்ட என்ன செய்யணும், ஞானத்தை கேட்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இப்படி வளர்க்கிறதுக்கு ஏதுவாக பிள்ளைகளுக்கு அப்படியே நம்ம டச் பண்ணி விட்டோம்னா அவர் சொல்கிறாரு, அப்படி நான் சேர்த்து விட்டேன். அந்த அந்த மியூசிஷியன் ஒரு நல்ல மென்டாராக உருவாக்கி நீங்கள் அற்புதமாக மியூசிக் போடுற இடத்துல தேவன் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. ஏன்? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் என்ன ஆவான்? ஞானம் ஆவான். இந்த பையனால் அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை. நேரத்தை செலவழிக்கிறதுனால தான் தன்னுடைய நேரத்தை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், தவறுனா கூட திருத்தணும். இந்த பையனால் அவனுக்கு ஒரு அந்த கற்றுக் கொடுத்த மியூசிஷியனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த பையனுக்கு ஒரு லாபம். என்ன பண்ணுறது? காலமெல்லாம் அவருக்கு நன்றியாக வாழ்கிற ஒரு லாபம் மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு குரு இருக்கிறாரு. அந்த குரு மட்டும் எனக்கு மியூசிக் சொல்லி தரலைன்னா எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது அப்படின்ற இடத்துல அவரை வச்சு பார்க்குறதுக்கு இந்த பையனை உருவாக்கி இருக்கோம். ஆகவே நாம் யாரோடு சஞ்சரிக்கிறோம் என்கிறது மிகுந்த முக்கியம். எல்லாரும் சொல்லுவோம், நான் யாரோடு சஞ்சரிக்கிறேன் என்பது மிகுந்த முக்கியம். ஆமேன். பாருங்க, வேதம் இந்த உறவுலையே ஒரு ஐக்கியத்தை வேதம் சொல்லுது. அந்த ஐக்கியம் என்ன அப்படின்னா, இது ஒரு மேன்மையான ஒரு ஐக்கியம். 2 கொரிந்தியர் 6:14 எடுப்போம். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் வைத்து கொள்ளுகிற ஐக்கியம் எப்படிப்பட்டதுன்னா, அது மகா பயங்கரமானது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. இது அருமையானவர்களே, நாம் பொதுவாக கணவன் மனைவி இவைகளை குறித்தே யோசித்து இவைகளை குறித்து இதில் பேசுவாங்க. ஆனால் இந்த இடத்துல தேவன் அதை மட்டும் போதிக்கல. நீங்களும் நானும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளினுடைய நட்பாக இருந்தோம்னாலும், அநீதியோட நட்பாக இருந்தோம்னாலும், இருளோட நட்பாக இருந்தோம்னாலும், நான் சொல்கிறேன், நாம் கெட்டு போயிடுவோம். நம்முடைய நட்பு நீதியோடு தான் இருக்கணும், ஒளியோடு தான் இருக்கணும், கிறிஸ்துவோடு தான் இருக்கணும்.
ஏன்னா அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு எந்த பங்குமே இல்லை. சொல்லுங்க, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு எந்த நட்பும் இல்லை. இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க நாங்கள் அவங்களோட தான் ஒன்றா படுத்து தூங்குவோம். நீ ஒன்றா படுத்து தூங்கு, ஆனால் உன் வழி வேற அவங்க வழி வேறன்றதை மறந்துடாத. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் வித்தியாசம் தெரியாமலாம் நம்ம பழக முடியாது. நான் ஒளி, அவங்க இருள். நான் விசுவாசி, அவங்க அவிசுவாசி. நான் நீதி, அவங்க அநீதி. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நட்பு நான் பாராட்ட முடியாது. அப்படிப்பட்டவங்களோட கூட நான் க்ளோஸாக இருக்க முடியாது. அப்போ யாரோட ஐக்கியமாக இருக்கணும்? ஒளியோட தான் ஐக்கியமாக இருக்கணும். இப்போ இங்கே சின்னப்பன் வராருன்னா சின்னப்பனோட கூட இயேசுதாஸ் நல்லா பழகிக்கிறணும், அன்பாக இருக்கணும், விட்டு கொடுத்துடக்கூடாது. 2 பேர் சேர்ந்து ஒரு நேரத்தை செலவழித்து ஜெபம் பண்ணணும், ஒரு பாட்டை பாடணும், ஆண்டவரை தேடணும். 2 பேராக கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்புனார். ஏன்? 2 பேராக சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஒரு மனமாக இருந்து. அதுக்கு தான் ஊரில் இருக்கவங்களோடெல்லாம் ஐக்கியம் பாராட்டிட்டு கடவுள்கிட்ட வந்து ஐக்கியம் பாராட்ட முடியாது. அது ஃபேக்காக மாறிடும். பாருங்கள், அங்கே போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கும், இங்கே வந்தால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கும். நடிப்பு வாழ்க்கையே தேவையில்லை. தேவன் நடிக்கணும்னு நம்மளை அழைக்கவே இல்லை. உலகத்தில் நடித்து நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக உண்மையாக வாழ்ந்த நடிக்கிறதுக்கே அம்பிட்டு சம்பளம் கிடைக்கும்னா, உண்மையாக வாழ்ந்து ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கணும்னு கர்த்தர் உயர்த்தி வச்சிருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சம்பந்தம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பிரின்சிபிள். இன்டிமேட் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே. நீங்கள் 2 நண்பர்கள் இணை பிரியாமல் உண்மையுள்ள நண்பர்களாக கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நட்பு பாராட்டி ஒரு குடும்பம், 2 குடும்பம் அல்லது 3 குடும்பம் உங்களுக்கு பிடித்த உங்களோடு கூட ஐக்கியம் பாராட்டுற ஒரு குடும்பத்தோடு இருந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே தேவன் உலாவி வாசம் பண்ணுவார். சொல்லுங்கள், எனக்குள்ளே உலாவி வாசம் பண்ணும்படி கர்த்தர் தருகிற ஆலோசனையை நான் கேட்டு நடப்பேன். ஒளியோடு கூட மாத்திரம்தான் என்னுடைய அன்பை வச்சுக்குவேன். அவிசுவாசிகளோட கொலாவுவாங்க. ஒரு சிலர் நம்மளோட எதுக்கு பழகுவாங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிறதுக்கு தான் பழகுவாங்க. பிடுங்கிறதுக்குன்னா என்ன? நம்ம வாயை பளபளான்னு திறந்து எல்லாத்தையும் நாம் வந்து சொல்லிடுவோம். எல்லாம் ஆணி வேற அக்கு வேற. அவனுக்கு அது தேவையே இல்லை. அவனுக்கு அது, அந்த அம்மாவுக்கு அது தேவையே இல்லை. வீட்டில் வேலைக்காரமாக வருதுங்க. வேலைக்காரமாக இதுக்கு வருது? சொல்லுங்கள். வேலை செய்ய வருது. உங்கள் குடும்ப காரியத்தெல்லாம் வேலைக்காரமாட்ட சொல்கிறதுக்கா வேலைக்காரமாக வருது? நீங்கள் இப்படி திறந்தீங்கன்னா, வாயை திறந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பாத்திரம் கழுவாவது வராது. அது வந்து ஒரு நாள் உங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைக்கு ரெஃப்ரியாக வந்து நிற்கும். சண்டையை மூட்டி விட்டதே அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஐயா பேசுனதெல்லாம் அம்மாட்ட போட்டு கொடுத்தது அவங்க தான். அம்மா பேசுனதெல்லாம் ஐயாட்ட போட்டு கொடுத்தது அவங்க தான். இப்போ அவங்க ஒரு இருள், நீங்கள் ஒளி. வெக்கமா இல்லை? ஐயோ ஆண்டவரே, வாயை நான் அடக்கிக்கிறேன் ஆண்டவரே. பின்னாடி இருக்குது, வாயினால் 1000 ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் இந்த நட்பில் வருது. அதனால் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். வாயை விரிவாய் திறக்கிறவன் என்ன செய்வான்? ஒரு நாள் அவனுக்கு கலக்கம் வரும். வாயை மூடிக்கொண்டிருந்தா மூடன் கூட ஞானின்னு என்ன செய்யலாம்? ஆமாம், சொல்ல முடியும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது? நான் சொல்கிறேன், தேவனுக்கு பயந்தவர்களோடு இருக்கணும். எல்லோரும் சொல்லுங்கள், தேவனுக்கு பயந்தவர்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படுகிறவங்களோட கூட என் நட்பு இருக்கணும். சொல்லுங்கள், என் உறவு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அருமையானவர்களே, நாம் விழுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமேன். ஆமாம். ஏன் அப்படின்னா அவங்க கேரக்டரு நம்மளை இம்பேக்ட் பண்ணோம்.
இல்லைன்னா நம்ம கேரக்டரு அவங்கள இம்பேக்ட் பண்ணும். இது 2 தான் நடக்கும். அவங்க கேரக்டரு நீங்கள் அதிகமாக ஆண்டவர் இல்லாத ஜனங்களோடைய பேசுங்களேன். திடீர்னு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பார்க்கும்போது, ஏங்க அவனுக்கு ஜோசியம், அந்த ஜோசியம் என்ன, ஆமாம் அதை எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போன்னு திடீர்னு உங்கள் வாயே சொல்லும். ஏன்னா பக்கத்து வீடோட சேர்ந்து அதிகமாக என்ன செஞ்சுருக்கோம், க்ளோஸ் ஆகிட்டோம். அதனால் பிறந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்ப்போமா, ஏடி நம்ம ஆண்டவரை பின்பற்றி 25 வருஷம் ஆச்சு, அது எங்கே இருக்குன்னே தெரியாது, ஏன் திடீர்னு உன் புத்தி இப்படி போகுது? ஓ நீ அவங்களோடையே நீ கூடையே இருந்ததுனால தான், அவங்க ஜோசியம் பார்க்குறதுனால, தட் மீன்ஸ் ஜாதகம் பார்க்குறதுனால உனக்கும் அந்த ஜாதக புத்தி என்ன செய்யுது, வருது. இல்லைன்னா அந்த ஜாதக புத்தி உனக்கு வந்திருக்குமா? அதுதான் நீ அவங்களோட நேரத்தை அதிகமாக என்ன செய்யாத, செலவழிக்காத. இம்பேக்ட் பண்ணுவாங்க, மெதுவாக அப்படி தான் வரும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சே, நல்ல நாள் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான். அப்புறம் வெள்ளிக்கிழமையாச்சே, 1000 ஆண்டவரை தேடி பாட்டு பாடினாலும் வீட்டில் ஒரு பள்ளி மட்டும் ஒரு எச்சம் போட்டுருச்சுன்னா அது எதுக்கோ கத்துது, அவ்வளோதான். பசிக்கு கத்துது, அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, அது பசிக்கு கத்துது. கவனிங்க போதும். உடனே நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ 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 அது ஒரு தெய்வம் மாதிரி, அது இது 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 இது. மனசு அருமையானவர்களே பழசிலேயே கிடக்கு, வெளியில் வரணும். அதுதான் நம்ம நேரங்களை நம்ம அப்பாவை தேடுகிற பிள்ளைகளோடு நேரங்களை செலவழிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள். நேரங்களை அப்பாவை தேடுகிற பிள்ளைகளோட, அப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளோட நான் இருக்கணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் நம்ம இருந்தால் தான் இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ முடியும். இல்லைன்னா தோற்று போய் விடுவோம். ஆமேன். ஒரு நாளும் கர்த்தரை எதிர்க்கிற எதிரிகளை நாம் நண்பராக வச்சுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்கள். முடியாது. கர்த்தரை எதிர்க்கிற எதிரிகளோட நம்ம என்ன செய்ய முடியாது, நண்பர்களாக இருக்கவே முடியாது. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் ஒன்றாக பயணம் செய்யவே முடியாது. அவங்களோட ஒன்றா பயணம் செய்கிறதுக்கு நமக்கு சேமாக ஒரே லக்கு இல்லையே, எப்படி நம்ம பயணம் செய்கிறது? அவங்க தனி தான், நம்ம தனி தான். ஆகவே வேதத்தில் அநேக ராஜாக்கள் கூட தங்களுடைய ஆலோசனைகளையும் தங்களுடைய நட்புகளையும் தவறான இடத்துல வச்சு விழுந்து போனதாக வேதத்தில் சரித்திரம் இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்கலாம். இன்றைக்கி கூட ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். 2 நாளாகமம் 18வது அதிகாரம். 2 நாளாகமம். இங்கே ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு தவறான நட்பு எப்படி கீழே இழுத்துருச்சு பாருங்கள். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 1-3 நான் வாசிக்கிறேன். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கு அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோட கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். ஆகாபோட ஒரு யோசபாத் சம்பந்தம் கலந்துட்டான். சம்பந்தம்னா அவன் விருப்பத்தை செய்யணும்னு நினச்சிட்டான். கடைசியில் என்ன ஆச்சு? 19:1-3 யூதாவி 19:1-3 வரை. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் 2 நாளாகமம் எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து, ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம்
உம்மேல் வர இருந்தது. எப்படி சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் பாருங்க. 2 நாளாகமம் 24வது அதிகாரம். இங்கே ஒரு ராஜா வாசிப்போம். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 1-3 வரை. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். பெர்சபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியால். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அதுக்கடுத்து 17வது வசனம் வாசிப்போம். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். சபைக்கு போகாமல், வார்த்தையை படிக்காமல், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்காமல் ஒரு குடும்பம் தான் பிள்ளைகளை வச்சுருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற இடங்களில் யாரோட பழகுறாங்களோ, யாரோட நட்பாக இருக்காங்களோ அவங்களோட அவங்களாவே இருந்து விக்கிரகத்தை பின்பற்றி அங்கே இன்னைக்கு சப்பரத்தை கொண்டாடுறாங்க, இங்கே தூக்கிட்டு வராங்க, அங்கே தேர் இழுக்கிறாங்க, அப்படி தான் அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அப்படி தான் பிள்ளைங்க போயிடுவாங்க. அதுக்குத்தான் திருச்சபை எவ்வளோ முக்கியமானது. தேவனோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளோட நல்ல உறவு வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத பாருங்கள். எங்கள் ஊரில் எனக்கு வந்து கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸே இல்லை. பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுரு. உங்கள் அப்பா இருக்கிறார்ல, அவரை ஃப்ரெண்டாக வச்சுக்க. உன் தம்பி இருக்கிறான்ல, அவனை ஃப்ரெண்டாக வச்சுக்க. இல்லை ஃப்ரெண்டே இல்லையா, ஃபோனில் ஒரு ஃப்ரெண்டை, சபையோடு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோட கூட தொடர்பு வை. பேசுனா நல்ல காரியத்தை பேசு, நன்மையாக பேசு, பழகு. நான் சொல்கிறேன், நீ யாரோட சம்பந்தங்கள் வந்து யார் வார்த்தையை கேட்குறியோ அவங்கள மாதிரி நீ மாறிடுவ. இங்கே ராஜாக்கள் எல்லாம் கீழே விழுந்ததை இந்த இடங்களில் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதனால் தவறான நட்பு தவறான விதத்தில் கொண்டு போய் விடும். இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நான் யாரோட பழகிறது, நீங்கள் யாரோட அதிகமாக பழகுறீங்கன்னு பாருங்கள். இப்போ பழகிறது நிமித்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? போன வாரத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் யாரோட க்ளோஸாக இருக்கிறீங்களோ, இத்தனை நாள் க்ளோஸாக இருந்தீங்கள்ல, நெருக்கமாக இருந்தீங்கள்ல, இப்போ ஒரு 5 மாதம் பழகிருக்கீங்களா, ஒரு 2 வருஷம் நீங்கள் பழகிருக்கீங்க யாரோ ஒரு நண்பனோட. இப்போ உங்களுக்குள்ளார ஆண்டவரை தேடுறது, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, அபிஷேகத்தில் நிறையிறது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுலாம் இன்னும் வாஞ்ச அதிகரிச்சிருக்கிறா. இதில் இன்னும் நீங்கள் முன்னாடி இருந்ததை விட வர வர கழுதை தேஞ்சு கட்டெரும்பாக மாறி இருக்குதா, இல்லை கட்டெரும்பாக இருந்தது கழுதையாக மாறி இருக்குதா அப்படின்னு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏதாவது மாற்றம் இருக்குதா, இல்லை கீழே தான் நீ டவுன் ஆகிக்கிட்டே போறியா, உடனே செக் பண்ணு, நிறுத்து. என் வாழ்க்கையை ஆண்டவர் விருப்பப்படி நடத்துறதுக்கு எனக்கு நல்ல நட்பை தெரிஞ்சுக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நட்பே எனக்கு இல்லை. கர்த்தரை நீ பழகிக்கோ, கர்த்தரோட நட்பாயிரு, தேவனோட நட்பாயிரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய நட்பை விட நமக்கு ஒரு பெரிய நட்பு எதுவுமே கிடையாது. ஆமேன். ஆகவே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு போவோம். நாம் வைத்திருக்கக்கூடிய நட்புகளில் நாம் என்ன எதிர்பார்க்கணும், எது நம்முடைய நண்பர்கள்ட்ட இருந்தால் பழகணும் அப்படின்றதுக்காக வேதத்தை தியானிக்கிறோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன்
யார்? வாயை திறந்து சொல்லுங்க. உண்மையான நண்பனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர் பொதுவாக தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்க. ஆனால் நாளானது அவங்க உண்மையான நண்பர்களான்றதை விளங்க பண்ணிடும். ஒரு கெட்ட நேரம் வரும்போது, கெட்ட நேரம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லு, உங்களுக்கு ஒரு சோதனையான நேரம் வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான நேரம் வரும்போது தெரிஞ்சு போயிடும் எவன் உண்மையான நண்பன், எவன் உண்மை இல்லாத நண்பன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த உண்மை, அந்த நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம், உண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உண்மை இல்லாதவங்களோட கூட நாம் பழகவே முடியாது. அவங்களோட நம்ம க்ளோஸாக இருக்க முடியாது. அவங்க நல்லா பேசுகிறவங்களா இருக்கலாம், நெய்யொழுக பேசுவாங்க. அதுதான் போட்டிருக்கு, மனுஷர் பெரும்பாலும் நெய்யாய் பேசுவார்கள், தங்கள் தயாளத்தை என்ன செய்வாங்க? பிரசித்தப்படுத்துவார்கள். பேச்சு நல்லா இருக்கும், வாயில் நல்லா பேசிடுவாங்க. ஆனால் காலம், அந்த ஒரு நேரம் வரும்போது நம்மளை விட்டு ஓடி போகிறவங்களா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க உண்மையான நண்பர்கள் கிடையவே கிடையாது. அப்போ உண்மையான மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். நேரம் வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும் யார் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இது ஒரு ப்ராப்ளம் தான். உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, உடனே ஒருத்தவங்களுடைய உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுடைய நேர்மையை, லாயல்ட்டியை கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுடைய உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பழக பழக கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவன் இவ்வளோ நாள் கூட இருந்தது, நம்மள்கிட்ட இருந்து எதையாவது பிடுங்கணும், அல்லது நம்மளுக்கு ஏதாவது, அவனுக்கு ஏதாவது, அவன் லாபத்துக்காக தான் நம்மளோட அவன் இருந்துருக்கிறான் அப்படின்றது அப்புறம்தான் தெரியும். ஓ, இவன் அதுக்காக தான் நம்மளோட பழகியிருக்கிறானா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்புலையே இருக்கக்கூடாத ஒன்று. உண்மையுள்ள பிள்ளைகளாக தான் நம்ம மற்றவங்களோடு பழகணும். அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், நமக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். நம்ம ரெண்டு பேரும் இயேசுவின் அன்பை பயிற்சி செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு வாங்க. அவங்க யார்? அவங்கள விட்டு நான் தூரமாக ஓடும்போது, எனக்கு ஒரு சூழ்நிலைன்னு, அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது ஓடி போகிறதுக்காக கடவுள் அழைச்சிருக்கிறாரு. எங்க அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஓடுறது இல்லை, கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஓடுறது இல்லை. கழுவட்டும் ஆண்டவரே, நான் அவங்களுக்கு என்ன இந்த நேரத்தில் உதவி செய்யலாம்? ஜெப உதவி செய்யலாமா? ஒரு சின்ன பண உதவி செய்யலாமா? அல்லது ஒரு சின்ன கைட் பண்ணலாமா? என்ன செய்யலாம் ஆண்டவரே? சொல்லுங்கள், என்கிட்ட பேசுங்க. அப்படி நிற்கணும் பாருங்க. காலம் பதில் சொல்லிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. தேவையான குவாலிட்டி என்ன? நீதிமொழிகள் 17:17 நமக்கு வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? நீதிமொழிகள் 17:17 வாசிப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். கஷ்ட காலத்திலையும் சிநேகிப்பான், நல்ல காலத்திலையும் சிநேகிப்பான் சிநேகிதன். வாசிங்க. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒரு சில நண்பர்கள், அருமையானவர்களே, சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் செய்கிற மாதிரி கூட உங்களுக்கு உதவி செய்கிற விதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் உங்களுக்கு தரணும்னு நீங்கள் ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்களோட கூட நீங்கள் பழகலாம். அதுதான் பாருங்க, தேவ பிரசன்னம் உங்களோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கஷ்டமான நேரத்தில் கூட தேவன் அற்புதமான ட்ரூ ஃப்ரெண்டை உங்களுக்கு கொடுத்து அந்த டஃப் டைம்ஸில் உங்களுக்கு உதவி செய்ய வைப்பார். அப்போ நீங்களும் அடுத்தவங்களுக்கு நல்ல நண்பனாக வாழ முயற்சி பண்ணணும், அவங்களும் உங்களுக்கு நல்ல நண்பனாக வாழ முயற்சி பண்ணணும். இது ஒரு ஐக்கியம், நெருக்கமான ஒரு தொடர்பு. சொல்லுங்கள், நெருக்கமான ஒரு தொடர்பு, நெருக்கமான ஒரு ஐக்கியம், ஒரு திறந்த இருதயம். நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களை தான் நீங்கள் நண்பர்களாக வைத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா க்ளோஸாக அவங்களோட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ஆளா,
அவங்கள்ட்ட உங்கள் இருதயத்தை திறந்தா அவங்க அதை கேட்டுட்டு ஊரெல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை மட்டும் சொல்லி நம்ம இதுக்காக ஜெபிப்போம் பிரதர், இந்த காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி அந்த இடத்துக்கு வரணும் பாருங்கள். தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்ச ஆள்கிட்டையெல்லாம் சொல்கிறது இல்லை நம்முடைய வேலை. எனக்கு அவங்கள குறித்து தெரியும், இவங்களை குறித்து தெரியும், இவங்களை குறித்து தெரியும் சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. யாரோ ஒருத்தற்ற நீங்கள் நட்பாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, அந்த நட்புக்குள்ளார ஒரு உண்மை, ஒரு உத்தமம், ஒரு நேர்மை, ஒரு ஓப்பன் ஹார்ட்டு, ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு, இதெல்லாம் இருக்கணும். ஒருவருடைய நலனுக்காக அந்த அன்பை சொல்லுங்கள், தேவனுடைய அன்பை பயிற்சி செய்கிறதுக்கு தேவன் எனக்கு ஒரு நட்பை கொடுத்துருக்கிறாருன்னா நான் உண்மையுள்ள நட்போடு கூட நான் வாழணும்னு நான் பிரயாசப்படுறேன். ஆண்டவரே உங்கள் வசனத்தை எனக்கு சொல்லித்தாங்க, நான் அதுக்காக நான் படிக்க போகிறேன். ஆமேன். ட்ரூ ஃப்ரெண்டு ஒரு பிரதர் மாதிரி, உங்களுக்கு உண்மையுள்ள நண்பன் உங்களுக்கு ஒரு சகோதரன் மாதிரி. நல்ல நண்பர்களோட விளையாடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டோம், போலீஸ்காரங்க அங்கே கூப்பிட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னா உடனே ஃபோன் அடித்து அல்லது அண்ணனோ தம்பியோ ஓடி வந்து உதவி செய்ய வராங்க. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் அண்ணன் தம்பி உதவ வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் சொல்கிறேன், நண்பர்களே உங்களுக்கு பிரதர் போல் உங்களுக்கு உதவி செய்கிற விதத்தில் தேவன் உங்களை வைக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நண்பராக இருக்கணும்னு பழகுங்க. அவங்களும் அப்படிப்பட்ட நண்பராக வாழணும்னு பழகுவாங்க. பாருங்கள், இந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மளை உயர்த்தும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கர்த்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப்போடு ஒப்பிட்டு பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது களங்கம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுவோம், தேவனோடு இருக்கக்கூடிய உண்மையான ஐக்கியத்தை பாதிக்காத வரையிலே தாராளமாய் என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கலாம். அவங்களும் காட்லி மேனாக இருந்தா தான் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஒரு அஞ்ஞான நண்பர்கள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்ஞான நண்பர்கள்ட்ட உங்கள் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. They are not worthy to hear your family problems. உங்களுடைய குடும்ப காரியங்களை கேள்விப்படுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. உங்களுடைய காரியங்களை நான் சொல்கிறேன், தேவன் கேட்க வல்லவராயிருக்கிறார், அவற்றை பேசுங்க. அஞ்ஞானிட்ட உங்கள் இருதயத்தை திறக்கவே கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே சொல்லுங்கள் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க யாராக இருக்கட்டும், கர்த்தர் இல்லாதவரை அவங்க ஆவிக்குரிய விதத்தில் துண்டிக்கப்பட்டு இருக்காங்க. நான் வேதத்தை தெய்வமாக பார்க்குறேன், அவங்க வேதத்தை துச்சமாக மதிக்கிறாங்க. அவங்க தான் வேதம் சொல்லுகிறபடி துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன், அப்படிப்பட்டவர்களோட நம்ம க்ளோஸாக இருந்தோம்னா ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன். நாம் பொதுவாக நம்முடைய மைண்டு நமக்கு ஒரு சோதனை தான். நம்முடைய தெரிஞ்சவங்க, நண்பர்கள், தூரத்து நண்பர்கள் அல்லது சொந்தக்காரங்கள்லாம் நல்லா சம்பாதிச்ச உடனே நம்ம அவங்கள அதிகமாக நம்ம பிள்ளைகளுக்கு மத்தியில் மேன்மை பாராட்டி பேசணுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாரை மேன்மை பாராட்டுறீங்களோ அவங்கள பற்றி தான் பிள்ளைங்களுடைய மைண்ட்லேயும் பதிய ஆரம்பிக்கும். அப்போ எது பெருசாக தெரியும்னா, இயேசுநாதர் பெருசாக தெரியாது, பைபிள் பெருசாக தெரியாது, சம்பாதிக்கணுன்றது தான் பெருசாக தெரியும். நான் சம்பாதிக்கிறத பெருசாக காட்டுறதுக்காக நம்ம இங்கே உலகத்தில் சபைக்கு வந்துட்டுருக்குறோம். எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை அங்கே கொண்டு போகிறதுக்காக நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே உங்களுக்கு எது பெருசாக தெரியுது, நீங்கள் எதை உங்கள் குடும்பத்தில் பெருசாக பேசுகிறீங்கன்னு உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும்.
ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா நான் உங்களை பெருசாக பார்க்கணும். என் பிள்ளைக்கு யாரோ குறித்து அவங்கள குறித்து இவங்கள குறித்து மாடல் இல்லை. எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு மோசே மாதிரியாக இருக்கட்டும், என் பிள்ளைக்கு ஒரு பேதுரு மாதிரியாக இருக்கட்டும், என் பிள்ளைக்கு பவுல் ஒரு மாதிரியாக இருக்கட்டும். நல்லா கவனிங்க. இப்படி சின்ன டீவியேஷன் ஆகி போகிறது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருமணத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைனாலும் பரவாயில்ல, கட்டிக்கிறேன், அந்த பிள்ளைய நான் விரும்பிட்டேன், அப்புறம் புள்ள சொல்கிறது அப்புறம் பெற்றோர் கேட்க வேண்டிதான். அப்புறம் அந்த புள்ள போயிட்டு என்ன பண்ணும், அந்த புள்ள அது ஒரு தலைமுறையவே கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தாமல் டீவியேட் பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா வீட்டுக்காரோ அல்லது வீட்டுக்காரம்மாவோ இயேசுவை இன்னும் விசுவாசிக்கலை. அப்போ பிறக்கிற பிள்ளைக்கு டபுள் மைண்டில் அது பிறக்குது. டபுள் மைண்டில் பிறக்கும்போது இனி அதை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம கொண்டு வர்றது? ஒரு தலைமுறையே நரகத்துக்கு போகிறதுக்கு என்ட்ரியில் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருது பாருங்கள். அதுக்குத்தான் நான் சொல்ல வரேன், நாம் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஆமேன். உங்களுடைய நட்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஆசை விருப்பம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். யாரை நீங்கள் மாடலாக வைக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு எதை பெருசாக காட்டுறீங்கன்னு பாருங்கள். சம்பாத்தியம் இல்லை, தேவன் இருந்தால் சம்பாத்தியம் தன்னால் வரும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ மாறிக்கொள்ளுவோம். தேவரீர் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமேன். நான் சொல்கிறேன், எதுக்காகவும் இயேசுநாதரை விட்டு கொடுக்கறதுக்கு நான் முடியாது பாருங்கள். நான் அதுக்காகவும் இதுக்காகவும் இயேசுநாதரை விட்டுற முடியாது. ஆமேன். ஆமாம். ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். நேர்மை, கபடற்ற பேச்சு இதெல்லாம் இருந்தால் தான், ஃப்ராங்காக இருக்கிறவங்களோட தான் நான் நட்பு வைக்க முடியும் பாருங்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம். மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். உங்கள் ஃப்ரெண்டு அல்லது நீங்கள் அவங்களுக்கோ அவங்க உங்களுக்கோ பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான், மெய்சாட்சிக்காரன் பொய்யை என்ன செய்யான், சொல்லான். ஒரு ஃபெய்த்ஃபுல் விட்னஸாக உங்கள் நட்பு இருக்கணும். உண்மையுள்ள ஒரு நட்பாக இருக்கணும். ஃபால்ஸ் விட்னஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிற நண்பன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எது தேவையோ எது உண்மையோ அதை பேசுகிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்களும் அப்படி பழக வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஒரு சில நேரம் இந்த காது இச்சிக்கும் மற்ற குடும்பத்தை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறத. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வேலையே இதுதான். சபைக்கு வர்ற ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறணும். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க என்ன, இதே இச்சை இருக்கும். இந்த இச்சையை பேசுகிற விருப்பம் உள்ளவங்கள்ட்ட நீங்களும் பழகக்கூடாது. அப்படி இருந்தால் அது சரியில்லை. அதை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எது தேவையோ எது அவசியமானதோ எது உண்மையோ அதுதான் பேசணும். நம்ம பார்த்தோமா, சாட்சி இருக்கா, ஏன் பொய்களை நாம் என்ன செய்யணும், ஊதணும்? தேவையே இல்லையா? அதுவும் தேவ பிள்ளைக்கு விரோதமா, தேவனுடைய குடும்பத்துக்கு விரோதமா? இது அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட தேவன் நாமம் தூஷிக்கப்படுமே. அதுவும் அஞ்ஞானிகளுக்கு. விசுவாசிகளை பற்றோ ஊழியக்காரனை பற்றியோ இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற தெருக்களில் ஒரு அஞ்ஞானிகிட்ட போய் அவமானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், அவங்க அந்த சபைக்கு அவங்க உண்மையாகவும் இல்லை, அந்த ஊழியக்காரனுக்கு உண்மையாகவும் இல்லை. அவங்களோட கூட நட்பு நம்ம வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வேறு இடத்துல போகிறாங்க. நான் சொல்கிறேன், தகப்பனுடைய குடும்பத்தில் இருக்கிற நாம் மிகுந்த கவனத்தோடு கூட தேவரீர் சொல்லும்படியே கேட்கிறேன். அவங்க நம்முடைய காதுக்கு விரும்புகிறத சொல்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கக்கூடாது. வாட் இஸ் ட்ரூ, எது உண்மையோ அதை கேட்குறதுக்கு வேணால் இருக்கணும், இல்லைன்னா விட்டுறணும். ஆண்டவரே என்ன நடத்தும், நான் இந்த இடத்துல
எப்படி நடந்து கொள்ளணும் கற்றுத்தாரோம். இன்னொரு வசனத்தை வாசிப்ப பாருங்கள். நீதிமொழிகள் 27 5-6. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்கள். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சொல்லுங்க, நல்லது. வெளிப்படையாக கடிந்து கொள்ளுகிற நட்பு தான் தேவை. கடிந்தே கொள்ளாமல் சும்மா பூசி மெழுகிற நட்பு தேவையில்லை. நான் சொல்ல, நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் தானே, ஒருவர் தேவனுடைய அன்பை தானே நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஓப்பனாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் செய்கிறது தவறு பிரதர், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அது எங்கள் பேரும் கெட்டு போயிடும், அப்படியே தான் பேசணும். இல்லைன்னா உங்கள் பேரை நானும் என்ன செய்யக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. தவறுன்னு சொன்னால் ஓப்பன் ரெபியூக்கு, ஓப்பனாக திறந்த விதத்திலேயே ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்டோன்னா அந்த நட்பு நீண்ட நாள் வரும். அவங்க ஒருவருக்கொருவர் பேசாமல் விட்டுட்டு, நேரடியாக பேச வேண்டியவங்கள்ட்ட பேசாமல் விட்டுட்டு இன்னொரு 3வது நபர்கிட்ட போய் குறையா சொல்ல ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இனிமே நட்பை நம்ம தொடர முடியுமா? தொடரவே முடியவே முடியாது. உங்களுக்கு விரோதமாக தவறு பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் நல்லா பழகிட்டு இருங்க, அந்தவர் தான், அவரோட உங்களுக்கும் ஃபெலோஷிப் இருந்தது. இப்போ உங்களுக்குள்ளார ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாடை இன்னொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் சொல்லி நீங்கள் இந்த உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த மேட்ரை அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த மனுஷன் எப்படினாலும் நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்களோ அங்கள்கிட்ட கொண்டு வந்துடுவார். அப்புறம் இவர் தடி எடுத்துக்கிட்டு வருவார். நீ என்கிட்டே பேசியிருக்கலாம்ல, இதான் உன்கிட்ட ஏன் சொல்கிற, நீ கேட்க வேண்டியதை என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு என்ன செஞ்சுருப்பேன், பதில சொல்லியிருப்பேனே. அதுதான் இங்கே போட்டிருக்கு. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஆமாம். அப்படி சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, அந்த மனுஷனும் சரி பரவாயில்ல, உங்களுடைய நட்பு எனக்கு தேவை, நான் தவறும்போது நீங்கள் திருத்துறதுக்கு எனக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்திருக்கிறீங்கல்ல, சே வெரி நைஸ், இனி வேற ஒருத்தவங்கள்ட்ட நான் இப்படி நடக்காதபடிக்கு நீங்கள் என்னை என்ன செஞ்சிட்டீங்க, பாதுகாத்துட்டீங்க, நான் கற்றுக்கொண்டுட்டேன். அந்த இடத்துக்கு வரணும் பாருங்கள். அது எப்படி நீ என்னன்னு நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு சண்டை 2 பேரும் போட்டாங்கனாலே அவங்க 2 பேருமே உண்மையாக பழகலை, சும்மா ஃபேக்காக பழகி இருக்கிறாங்க. ஈகோ அவங்களுக்குள்ளே இருக்குது, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, மன்னிக்கிற தன்மை இல்லை, ஓப்பனாக திறந்த புஸ்தகமாக இல்லை. இவரை குறித்து இவருக்கு 1000 சந்தேகமும் வெறுப்பும் மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் சும்மா பழகுறாங்க. அதே போல் இவரை குறித்து அவர்கிட்ட இருக்குது, அவரை குறித்து இவங்கள்ட்ட இருக்குது, சும்மா ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி இருக்கிற இடங்கள்ல தான் மறைவான சிநேகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் உண்மையாகவே பழகலைல. உண்மையாக பழகிறவங்க ஒருத்தருக்கொருத்தர் தவறு செய்யும்போது பாவத்திலிருந்து தூக்கி விடுகிற இடத்துல இருந்தால் தான் அவங்க உண்மை உள்ளவங்க. இல்லைன்னா உண்மை இல்லாத நட்பு, அந்த மாதிரி நட்பு நீடிக்காது. நீங்களும் அப்படிப்பட்ட நட்பு வச்சுக்கிறவே முடியாது. அப்போ ரெபியூக் பண்ணால் பரவாயில்ல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமொழிகள் 9:9 6 வசனத்தை வாசிட்டு முடிச்சிடுவோம். 27:6 வாசிங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். சொல்லுங்கள், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு. சரி தப்பு தானே, விட்டுருங்க ஆண்டவரே, அவர் என்கிட்ட சொன்னதுக்காக நன்றி. நீங்கள் 2 பேரும் ஒன்று தானே, ஒரே நட்பாக தானே இருக்கிறீங்க. நீங்கள் அவரை கனம் பண்ணுறீங்க, அவரும் உங்களை கனம் பண்ணுறாருல. நீங்கள் அவரை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவரும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருல. அப்புறம் எதுக்கு தவறு செய்யும்போது டைரெக்டாக சொல்கிறதுல ஒரு தவறுமே இல்லையே, இதை இன்னொருத்தட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா உங்கள் நட்புக்கு கலங்கம் வராதபடிக்கு
நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 9:9, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். இப்போ ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணுனா, நீங்கள் உங்களுடைய நட்பில் நீங்கள் நல்ல ஒரு ஞானமுள்ளவனோட கூட க்ளோஸாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல குடும்பத்தோடு, சபை விசுவாசிகளோடு. இப்போ அவரும் ஞானமுள்ளவர், நீங்களும் ஞானமுள்ளவர். எதை வச்சுன்னா, நீங்கள் போதகம் பண்ணும்போது அவர் கேட்குறாரு, அவர் ஞானத்தில் தேறுவார். அவர் போதகம் பண்ணும்போது நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் தேர ஆரம்பிக்கிறீங்க. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் என்ன செய்வான்? விருத்தி அடைவான். அப்போ உபதேசம் பண்ணுறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவில் விருத்தி அடைகிறதுக்கும் அந்த நட்பு உதவியாக இருக்கிறது. வெளிப்படையான ஒரு ரெபியூக் தேவையாக இருக்கிறது. வேதம் கூட இன்னொரு இடத்துல சொல்லுது பாருங்கள், சங்கீதம் 141, சங்கீதம் 141, இதை மட்டும் வாசித்து முடிப்போம். 141 5வது வசனம் வாசிப்போம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வரீங்க? எத்தனை பேர் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே, நான் உயிருக்கு உயிராக அவனை பழகிறேன், அவனுடைய காரியங்கள் எனக்கு தெரியும், என் காரியங்கள் அவனுக்கு தெரியும், நான் தவறுறேன்றதை தெரிஞ்சிட்டு என்னை திருத்தணும்னு சொல்லி என் தலையில் ஒரு கொட்டு கொட்டினா அது அபிஷேகமே என் மேலே இறங்குற மாதிரி. அப்படிப்பட்ட ஆள் இருக்கும்போது நானும் என்னுடைய பரிசுத்த நடக்கையை காத்து கொள்ளுகிறேனே, என் நடக்கைக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக என் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவரை போல் நட்புக்கு நான் நன்றியாக வாழணும்னு கூட கொஞ்சம் நன்றியும் கூட கொஞ்சம் அன்பும் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். இப்படி ஆத்மார்த்தமாக பழகிறவங்க சபையில் இன்னைக்கு இல்லை. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு? அப்படிப்பட்டவங்களை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை, அப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களை உருவாக்குற கட்டாயத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்முடைய சபையில் இப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் நட்பு உங்களை தூக்கி நிறுத்தும். என்னால் தாங்க அவனுக்கு பிரயோஜனம், அவனால் ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லைங்க. அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. அவரால் தாங்க நான் பிரயோஜனப்படுறேன், என்னால் அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவர்னால தாங்க நான் இருக்கிறேன். ரைட்டு, ரெண்டுமே சுயநலமானதாக தான் இருக்குது. ஆனால் நட்புங்கிறது இவராலையும் அவர் நன்மை அடையணும், அவராலையும் இவர் நன்மை அடையணும், ஐக்கியம் வளரணும், கிறிஸ்துவுக்குள்ள தேவநாம மகிமைப்படுற மாதிரி கேரக்டர் மாறணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் டீச் பண்ணிக்கிறணும், ஆலோசனைகளை கேட்டுக்கிறணும், கர்த்தருடைய வழியில் நடக்கிறதற்கு சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். அதுக்காக சபைக்கு வரணும். சபைக்கே எதுக்கு வரோம்னே தெரியாமல் சும்மா வந்துட்டு சும்மா போயிட்டு இருக்கிறது இல்லைங்க. வாழ்க்கை முறை, எல்லாம் சொல்லுவோம் வாழ்க்கை முறை. மறுபடியும் சொல்லுங்கள், வாழ்க்கை முறை. உங்களுடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருக்குது யோசித்து பாருங்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பாட்ட சொல்லுவோம், நம்மளை தாழ்த்துவோம் ஒரு விசை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஆமேன், 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 ஆமேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீங்கள் என்னோட பேசுனீங்க ஆண்டவரே. எல்லோரும் கரங்களை அசைச்சு, அப்பா என்னுடைய நட்பு உண்மையுள்ளதாக இருக்கும்படி என்னை நீங்கள் அழைச்சிருக்கிறீங்கப்பா. ஓ, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை ஆண்டவரே. நான் ஒளியுள்ளவர்களோடு கூட தான் நான் என்னுடைய நட்பை நான் வைக்க போகிறேன் ஆண்டவரே. அநீதிமான்களோடு கூட என் ரகசியத்தையும் அல்லது என் குடும்ப வாழ்க்கையும் சொல்கிறதுக்கு வேலை இல்லை ஆண்டவரே. எல்லோரும் வாயை திறந்து
ஹalleluya 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 ஹalleluya. ஓ விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போனே, உங்க நினைப்பால உயிர் வாழறே. பூரண அழகே அன்பெனும் கயிற்றினால் இழுத்து கொண்டு உம்மழகாலின் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீர் நெருங்க உம் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றி நீரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போனே, உங்க நினைப்பால உயிர் வாழறே. பூரண அழகே அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, அன்பில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா சற்குணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போனே, உங்க நினைப்பால உயிர் வாழறே. பூரண அழகே கரங்களை அசைத்து அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் குணத்தில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க
நினைப்பால உயிர் வாழறே பூரண அழகே. தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கிற ஞானத்தின் அடிப்படையில் நல்ல நட்புகளாக இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அற்புதமான நட்புகளை, ஒரு ஐக்கியத்தை சபையில் நீங்கள் உருவாக்கி கொடுங்கப்பா. ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த சபையில் எந்த குடும்பத்திற்கும் இல்லாதபடிக்கு ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு நட்புக்குள்ள அன்பை பகிர்ந்து கொண்டு, கர்த்தாவே ஐக்கியத்தை பகிர்ந்து கொண்டு, கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற இடத்துல நாங்கள் எல்லா காரியத்திலையும் இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அது கர்த்தாவே சமாதானத்துக்கு ஏதுவானதாக இருக்கட்டும், அது சுகத்துக்கு ஏதுவானதாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் ஒரே குடும்பமாய், ஒரே மனமாய், ஒரே இருதயமாய் இருந்து நாங்கள் நீதிக்குள்ளாகவே சம்பந்தம் எடுக்க, ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள, நட்பை வைத்துக்கொள்ள, உலகத்தின் சிநேகம் ஆண்டவரே எங்களுக்கு முழுவதும் இன்பத்தை தராத ஆண்டவரே. உம்முடைய அன்புக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளோடு கூட எப்படி பழகணும்னு எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உங்களை முதலாவது பார்க்குறோம் ஏசப்பா. உங்கள் அன்பை பார்க்குறோம். நீங்கள் பூரண சர்க்குணர் ஆண்டவரே. அப்படி உங்களை பார்த்து உங்கள் சாயலில் நாங்களும் மாறணும் ஆண்டவரே. நெருங்க 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 உமை எனதாக மாற்றி நீரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் அவன் ஞானம் அடைவான்னு சொன்ன மாதிரி ஏசப்பா, நாங்கள் உங்களோட சஞ்சரித்து 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 உங்களை போலவே நாங்கள் இந்த ஊருக்குள்ள நடமாடவும், கர்த்தாவே நட்பு வைக்கவும், அன்பு பாராட்டவும் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம் ஏசப்பா, எங்களை தாழ்த்துறோம். எங்கள் தலையை நீங்கள் கொட்டி வளர்த்தா கூட எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பிள்ளையா வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அதுக்காக எங்களை விட்டு கொடுக்குறோம் தகப்பனே. வீம்பு, வைராக்கியம், எல்லா ஈகோவை தூக்கி எறிகிறோம் ஆண்டவரே. பழகிற இடத்துல உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் ஒருவருக்கொருவர் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நேரலையில் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கூட இப்படிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் நட்பு பாராட்ட, அன்பு பாராட்ட தேவரீர் கிருபை தருவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே